இப்போ இனி வரக்கூடிய நிதி அந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு பேராசிரியராக ஒரு மாணவர்களுக்கு என்ன வேணும், அதே மாதிரி மாணவர்களுக்குடைய வேலைவாய்ப்பு என்ன வேணும் அப்படின்னு. பொதுவாக வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து இப்போ ஜிடிபி அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி மனிதவள மேம்பாடுலேயும் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கோம். கல்வியிலையும் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கோம். அப்போ நம்மளுடைய இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து கல்வி சார்ந்த நிறைய திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கணும். இது போக வேளாண்மைக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண் தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில். விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டங்கள் ஏற்கனவே நிறைய கொடுத்துக்கிருக்காங்க. பயிர் காப்பீடு திட்டம், அதே மாதிரி நிறைய அரசுடைமைக்கப்பட்ட வங்கியிலேருந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துக்கிருக்காங்க. விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நிறைய திட்டங்கள் வந்து நம்மளுடைய இந்த பட்ஜெட்டில் வந்து வேணும். ஒரு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதியை வைத்து தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார மேம்பாடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதில் அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் அரசு முக்கியத்துவம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு.